கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான், என்ன வந்தாலும் அஞ்சிடினா, ஆவியின் சத்தம் கீழ்ப்படிவேன். இயேசுவுக்காக ஜீவிப்பேன் நான். இன்றைய இந்த பெண்களின் நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலகீனரை தாங்குகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன். அதைதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் நெறிந்த நாணலை முறியாமல். மனுஷர்களாகிய நாம் அந்த நெறிந்த நாணலை பார்த்தால் அது தேவையில்லை என்று ஒதுக்கி தள்ளி விடுவோம். ஆனால் தேவன் அதை அப்படி செய்ய மாட்டார். அதை முறிக்க மாட்டார். அதை வேஸ்ட் என்று தள்ளிவிட மாட்டார். மங்கி எரிகிற திரியை அணையாமலும். மங்கி எரிகிற திரி அது போகட்டும் என்று நாம் விட்டு விடுவோம். ஆனால் தேவன் அதை மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். அல்லேலூயா. அதாவது பலகீனர்களையும் உதவியற்றவர்களையும் கர்த்தர் தாங்குகிறார். அவர் பலப்படுத்துகிறார். அவர்களை வழி நடத்துகிறார். அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே செய்கிறார் நம்முடைய தேவன். நாம் ஒருவேளை நினைக்கலாம் இவ்வளவுதான் என்று சில காரியங்களிலே நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அதை ஒரு துவக்கமாக எழுப்புவார். அதை ஒரு ஆரம்பமாக பார்ப்பார். அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்ததினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை கொண்டு போட்டது. பாருங்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை 7 மடங்கு எரிகிற அக்னி சூளையிலே தூக்கி போட்டார்கள். அவர்களை தூக்கி கொண்டு போனவர்களை கொன்று போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சூடு, அவ்வளவு அதிகமான சூடா, 7 மடங்கு அதிகமான சூடு. ஆனால் அவர்கள் தூக்கி கொண்டு எரிந்து உள்ளே போட்டவர்களுக்கு என்ன ஆனது பாருங்கள். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம். அதாவது 7 மடங்கு எரிகிற அக்னி சூளையிலே கொண்டு போட்டவர்கள் செத்து போனார்கள். ஆனால் உள்ளே போடப்பட்டவர்கள் விடுதலையாய் உலாவுகிறார்கள். அவர்களுக்கு கூட துணையாக இன்னொரு ஆள், அது மனுஷ தேவ புத்திரனுக்கு ஒப்பான சாயலா இருக்கிறது அந்த 4ஆம் ஆளின் சாயல். இதை சொல்லுகிறது தூக்கி போட்ட, அவர்களை அக்னி சூளையிலே தூக்கி போட்ட அந்த ராஜா. இதுதான் நாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற நிலைமை, அவ்வளவுதான் என்ற நிலைமை வந்தாலும் தேவன் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் கிரியை செய்யும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும். நாம் விடுதலை ஆவோம். ஹல்லேலூயா. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் சோர்ந்து போகாதபடி, இதுதான் முடிவு என்றும் எண்ணி விடாதபடிக்கு நாம் கர்த்தரை நோக்கி மட்டும் பார்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தரே நமக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலரும் அவரோடு கூட இருந்தவர்களும் கப்பற் பிரயாணத்திலே சூரியனையும் நட்சத்திரங்களையும் வெகு நாட்களாய் காணவில்லையா. அப்படி அவர்கள் ஒரு நிர்பந்தமான நிலைமையில் இருந்த பொழுது
தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையும் அற்று போயிற்று. நம்பிக்கை இல்லாத நிலைமை. அப்பொழுதுதான் தேவன் தூதனை அனுப்பி சொல்லுகிறார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னுடைய ஜீவனையும் உன்னோடு கூட இருக்கிறவர்களுடைய ஜீவனும் பாதுகாக்கப்படும் என்று, எந்த சேதமும் வராது என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிறீர்களா? உங்களுக்கு வாழ்க்கையில முன்னாக கடந்து செல்லக்கூடாதபடி, கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக முன்னாக கடந்து செல்லக்கூடாதபடி, ஊழியத்தின் பாதையிலே முன்னாக கடந்து செல்லக்கூடாதபடிக்கு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறீர்களா? சரீர சுகத்திலே இனி வாழ்ந்தது அவ்வளவுதான் என்ற ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு காரியத்துல இனி எப்படி நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறீர்களா? தேவன் உங்கள் நிலைமையை அறிகிறார். அவர் ஏற்ற வேளையிலே உங்களுடைய காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக மாற்றி தருவார். நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் வரும் பொழுது தேவனே அதை பொறுப்பெடுத்து நடத்துவார். ஹல்லேலூயா. வேளையிலும் ஆஹ் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக இந்த உலகத்திலே வந்தார். அவரை சிலுவையில் அடித்து கொன்று அவரை அடக்கம் பண்ணி, ஆனால் அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து விட்டார். அவரை அடக்கம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிந்தது, அவ்வளவுதான், இயேசு அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். எல்லாரும் போய்விட்டார்கள். அவரை துன்பப்படுத்தினவர்களும் போய்விட்டார்கள், அவருக்கு சாதகமாக இருந்தவர்களும் போய்விட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? அவர் இங்கே இல்லை, அவரை வைத்த இடத்திலே அவர் இல்லை. தேவனுடைய திட்டத்தின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெண்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அநேக காரியங்கள் பெண்கள் நாம் செய்ய வேண்டிய, நம்முடைய வாழ்விலே நாம் செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கேற்ற பலனை தேவன் ஒருவர் மட்டுமே தர முடியும். ஹல்லேலூயா. தேவனை மட்டும் நீங்கள் நம்புவீர்களானால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரு வெற்றியான ஒரு ஆளாகவே காணப்பட முடியும். எந்த சூழ்நிலையும் பார்த்து மனமடிந்து சோர்ந்து போகாதீர்கள். ஃபுல் ஸ்டாப் போட்டு விடாதீர்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் ஒருவரை மட்டும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்றாட வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பாருங்கள். தேவனுடைய வேதத்தை தியானியுங்கள். உங்கள் பலனாயிருக்கும். அது உங்களை வழி நடத்தும், விடுதலைகளை கொண்டு வரும். நாம் நம்பின தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆகவே தைரியமாயிருங்கள். எது வேண்டுமானாலும், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். எந்த காரியமானாலும் அவராலே முடியும். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு நமக்கு உதவி செய்கிறது முடியாதா? ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம். தானியேலை போல கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வோம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலரை போல கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நம்புவோம். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்று நம்புவோம். இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்வோம். தேவனுடைய திட்டங்கள் நம்மேல் காணப்படுகிறது. அவைகளை நாம் செய்து நிறைவேற்ற கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இன்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு பேசி நம்முடைய நன்மை வார்த்தைகளுக்காக நன்றி. நிறைந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரிய அணையாமலும் இருக்கிற தெய்வன் நீரப்பா. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி, மனமடிந்து போகாதபடி, கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேடி, கர்த்தரை இன்னும் அதிகமாய் நம்பி, தேவனிடத்திலிருந்து விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று மக்கண்டு சாட்சிகளாய் வாழ உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். சுவிசேஷம் எங்கும் யாவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அனுப்பி வைக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.